ஒருவன் இறக்கும் தருவாயில் எழும் எண்ணமே அவனது இறப்புக்கு பின்னுள்ள வாழ்வை தீர்மானிக்கின்றது. எவன் ஒருவன் தான் இறக்கும்போது என்னை நினைக்கின்றானோ அவனே என்னை வந்தடைகிறான். வேறெதையும் நினைத்தால் நினைத்தபடி செல்கிறான் என்கிறது கீதை. மரணத்துக்கு முந்தைய நிலை எப்படி இருக்கும் என்று இப்பொழுதே சொல்ல முடியாது. அப்போது அச்சமோ பயமோ பீதியோ ஆட்கொண்டவர்கள் ஒருபொழுதும் இறைவனை என்னும் இயல்பு நிலையில் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நல் எண்ணமாவது எழுமா என்றால் அதுவும் சந்தேகம். ஆகவே நாம் நமது இறுதி காலத்தில் நிலைத்த மனதுடனும் நல்ல நினைவுகளுடனும் இறை சிந்தனையுடனும் இருக்க இப்பொழுதே மனப்பயிற்சி அவசியம். உடலை விட்டு உயிர் தன் இறுதி பயணத்துக்கு தயாராகும்போது மனக்குழப்பமில்லாமல் இருக்க இறை சிந்தனை தேவை. ஆகவேதான் நம் ஞானியர்கள் இறை நாமத்தை உச்சரிக்க பழகச் சொன்னார்கள். உண்மையான அடியவர்களும் பக்தர்களும் உணர்விருக்கும் போதே தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். விஜயானந்த் என்பவர் ஒரு உயர்ந்த ஞானி. இவர் சென்னையைச் சேர்ந்தவர். மானேஸ்வரருக்கு ஆன்மீக பயணம் செல்லும் வழியில் பாபாவின் பெருமைகளை அறிந்து சீரடிக்கு சென்றார். அங்கு சில நாட்கள் தங்கினார். அந்த நாளில் ஹரிதுவாரில் இருந்து வந்திருந்த சுவாமி சோமதேவை சந்தித்தார். அவரிடம் தனது மானேஸ்வரர் பயணம் பற்றி விவரங்களை சேகரித்தார். கங்கோத்ரியிலிருந்து 500 மைல் தொலைவில் உள்ளது மானேஸ்வரர் என்றும், போகும் இடமெல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் என்றும், வழியில் பல்வேறு மொழி பேசுவோரை சந்திக்க வேண்டியது வரும் என்றும், வழிநெடுகிலும் பயணிகளுக்கு தொல்லை தரும் பூட்டான் மக்களின் சந்தேக பார்வை என்றும் பலபட கூறினார் அவர். பயணம் கசப்பான அனுபவம் நிறைந்ததாக இருக்குமோ என்ற பயத்தில் மானேஸ்வரர் பயணத்தை சீரடியோடு நிறுத்த முடிவு செய்தார். இதனை பாபாவிடம் சென்று விண்ணப்பித்தார் விஜயானந்த். பாபா கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார். அந்த பயனற்ற துறவியை உடனே வெளியேற்றுங்கள் என்றார். துறவி சோமதேவ் மிகவும் சோர்வடையும் நிலை உருவானது. ஆனாலும் அவர் பாபா மீது அளவற்ற பாசம் வைத்தவர். ஆதலால் மசூதியை விட்டு அகலாமல் அங்கு நடந்து கொண்டிருந்த ஆரத்தியை கவனித்து கொண்டுதான் இருந்தார். ஞானி விஜயானந்த் மேலும் 2 நாட்கள் அங்கேயே தங்கினார். அப்பொழுது அவரது தாயார் சென்னையில் உடல் நலமில்லாமல் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருப்பதாக கடிதம் வந்தது. மனம் மிக தளர்ந்தார். எதுவானாலும் இனி பாபாவின் அனுமதி இல்லாமல் இங்கிருந்து அகல முடியாது. எனவே கடிதத்தோடு பாபாவை காணச் சென்றார். பாபா அவரிடம், உன் அன்னை மீது இந்த அளவு பாசம் வைத்துள்ள நீ எப்படி காவி கட்டிய துறவியானாய்? உறவுகளும் நண்பர்களும் ஆசாபாசமும் துறவுக்கு ஆகாது. போய் உன் இருப்பிடத்தில் இன்னும் சில நாட்கள் அமைதியாக தங்கு. வாதாவில் திருடர் பயம் உண்டு. கவனமாக தங்கு. உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள். செல்வம் நிலையற்றது. மரணம் வரும்போது உடல் அழியும். இதனை உணர்ந்து அகன்று போகும் நினைத்தையும் விட்டுவிட்டு அகலாத இறை உணர்வோடு கடமையை செய். அரியின் பாதங்களில் சரணாகதி அடைபவன் மட்டுமே பேரானந்தம் பெறுகின்றான். இத்தன்மை உடையவரை தேடியே இறைவன் உதவி செய்கின்றான். உனது முற்பிறவியில் நீ சேர்த்த புண்ணியத்தின் பயனாகவே இப்பொழுது நீ இங்கு வந்துள்ளாய். போய் பாகவதத்தை பாராயணம் செய், அமைதி அடைவாய் என்றார். அவரின் முடிவு நெருங்குவதை உணர்ந்த பாபா அவரின் மரண பயம் தீர யமனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கவும் செய்தார். 2 நாட்கள் வாதாவில் தங்கிய விஜயானந்த் 3ஆம் நாள் பக்கீர் பாபா என்று செல்லமாக அழைக்கப்படும் படே பாபாவின் மடியில் உயிர் துறந்தார். பாபா அவரது உடலுக்கு உரிய மரியாதை அளித்து நல்லடக்கம் செய்து நற்கதி கிடைக்க அருள் செய்தார். பாலாராம் மான்கர் என்பவர் தன் மனைவி இறந்ததும் வீட்டு பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு ஷீரடி வந்து பாபாவோடு தங்கிவிட்டார். பாபா மீது காட்டிய அளவற்ற பக்தியால் அகமகிழ்ந்த பாபா அவருக்கு நல்லது செய்ய திருவுளம் கொண்டார். சாதாரா மாவட்டத்தில் உள்ள மச்சிந்திரகட்டுக்கு சென்று வாழும்படி மான்கரிடம் சொன்னார் பாபா. செலவுக்காக ரூபாய் 12 கொடுத்தார். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று பாபாவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டாலும் பாபாவை பிரிந்து வாழ மான்கருக்கு விருப்பமில்லை. ஆனாலும் பாபாவின் வாக்கை மறுக்க இயலாமல் மான்கர் மச்சிந்திரகட்டுக்கு வந்தார். பாபா கூறியது போல் தியானம் செய்து வந்தார். இயற்கை காட்சியும் நன்னீரோடைகளும் தூய காற்றும் மான்கருக்கு ஏகாந்த நிலையை இயல்பாக்கின. பொதுவாக சமாதி நிலையில் கிடைக்கும் தெய்வீக காட்சியை மான்கர் சாதாரண நிலையிலேயே கண்டார். சாட்சாத் பாபாவே தன் முன் நிற்பதை கண்ட மான்கர், நான் ஏன் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார். பாபா, உன் நிலையற்ற மனதை அசைவற்றதாக்கவே இங்கு அனுப்பினேன்.
நான் ஷீரடியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய். அது மட்டுமல்ல, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலுக்குள் நான் இருப்பதாகவும் வெளியில் இல்லை என்றும் எண்ணுகிறாய். இவர் ஷீரடியில் நீ பார்த்தவர்தானா என்பதையும் சீக்கிரம் முடிவெடு. இதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அனுப்பினேன் என்றார் பாபா. கொஞ்ச காலம் மச்சேந்திர காட்டில் தங்கிய மான்கர் ஒரு நாள் தனது சொந்த ஊராகிய பாந்திராவுக்கு புறப்பட்டார். புனே நகரிலிருந்து தாதர் வரை ரயிலில் செல்ல விரும்பினார். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பயணச்சீட்டு பெற முடியவில்லை. அப்போது ஒரு கிராமவாசி கோமனத்தோடு அவர் அருகே வந்து, நீங்கள் எந்த ஊருக்கு போகின்றீர்கள் என்று கேட்டார். மான்கரோ ஏன் என்று புரியாமல் தாதருக்கு என்று கூறினார். உடனே அந்த கிராமத்தான், அப்படியானால் இந்த தாதர் செல்லும் டிக்கெட்டை வாங்கி கொள்ளுங்கள், எனக்கு திடீரென சில வேலைகள் இங்கு இருப்பதால் இப்பொழுது தாதர் செல்ல முடியாது என்று கூறி தனது தாதர் டிக்கெட்டை கொடுத்தார். டிக்கெட்டை பெற்றுக்கொண்ட மான்கர் டிக்கெட்டுக்கு உரிய பணத்தை எடுத்து கொடுப்பதற்குள் அந்த கிராமவாசி கூட்டத்துள் கலந்து மறைந்தார். ரயில் வருவது வரை மான்கர் அந்த பயணத்தை கொடுத்து விடலாம் பணத்தை என்று நினைத்தார். அவர் வரவே இல்லை. தன் வீடு சென்று திரும்பிய மான்கர் மறுபடியும் ஷீரடிக்கே வந்து பாபாவுடன் தங்கி அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தார். ஒரு நாள் பாபாவின் நல்லருளால் பாபாவின் பாதத்திலே இந்த உலக வாழ்வை விட்டு மறுமையடைந்தார். மீண்டும் பிறவாமை வேண்டும். 1909 தாத்தியா பண்டரிபுரத்தில் நீதிபதியாக பணியாற்றினார். அப்பொழுது நானா சாஹேப் அங்கு மம்லத்தாராக பணியாற்றி வந்தார். ஆகவே இருவரும் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தாத்தியா பொதுவாக ஞானிகளை நம்புவதில்லை. ஆனால் நானா சாஹேப் ஞானிகள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே ஒரு முறையேனும் ஷீரடி செல்ல வேண்டும் என்று தாத்தியாவிடம் வேண்டினார். அவர் முதலில் மறுத்தாலும் பின்பு 2 கோரிக்கைகளின் அடிப்படையில் ஷீரடி செல்ல சம்மதித்தார். ஒரு அந்தன சமையல்காரரும் அன்பளிப்பு கொடுக்க கொஞ்சம் நாக்பூர் ஆரஞ்சும் வேண்டும் என்றார். கோரிக்கை நிறைவேறியதால் தாத்தியா ஷீரடி சென்றார். முதலில் பாபாவுக்கு அவர் மேல் கோபம் அதிகம் இருந்தது. ஆனாலும் அது போக போக குறைந்து அன்பு மயமானது. தாத்தியாவுக்கும் பாபா இறைவனது அவதாரமே என்பதில் உடன்பட்ட கருத்து உருவானது. நாட்பட பாபா மீது உருவான பக்தியால் தாத்தியா தன் மரணம் வரை ஷீரடியிலேயே தங்கினார். தாத்தியா என்னை விட்டு சென்று விட்டார், இனி இவர் பிறக்க மாட்டார் என்றார் பாபா. இறந்தவருக்காக துறந்தவரும் அழுதார். மேகா இறந்தபோது ஷீரடி கிராமத்தார் அனைவரும் கலந்து கொண்டனர். பாபாவும் கூடவே சென்று உடல் மீது மலர் தூவினார். சடங்குகள் நடந்தபோது பாபா கண்களிலிருந்து ஒரு சராசரி மனிதனைப் போல் கண்ணீர் பெருகியது. உறவினர் ஒருவரின் பிரிவுக்கு ஒரு சாதாரண மனிதன் அழுவதைப் போல் பாபா அழுதார். ஞானிகளின் மறைவுக்காக சாதாரண மனிதர்கள் அழுவர். ஆனால் சாதாரண மனிதர்களுக்காக ஞானிகள் அழுவதில்லை. ஆனால் பாபா தன் அழுகையால் பக்தர்களை பெருமைப்படுத்தியுள்ளார். புலிக்கு கிடைத்த புண்ணியம். பாபா சமாதி அடைவதற்கு 7 நாட்களுக்கு முன் ஷீரடியில் நடந்த சம்பவத்தால் புலிக்கு புண்ணிய வாழ்வு கிடைத்தது. திடீரென்று ஒரு வண்டி மசூதி முன் வந்து நின்றது. வண்டியில் ஒரு புலி. அது சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு நோய் தாக்குண்டதால் புலி துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தது. அதனை மருத்துவம் பார்க்க வண்டியில் கொண்டு வரவில்லை. ஊராக புலியை காட்டி பணம் பறிப்பதே அவர்கள் நோக்கம். புலி அனுபவித்து கொண்டிருந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க பார்த்த எந்த மருத்துவமும் பலனளிக்கவில்லை. யாரோ கூற கேட்ட பாபாவின் பெருமையால் புலியை கொண்டு வந்து பாபாவை சரணடைந்தனர். சங்கிலி அவிழ்க்கப்பட்டது. புலி வண்டியிலிருந்து இறக்கிவிடப்பட்டது. படிகளை கடந்து பாபாவை நெருங்கியதும் புலி நிமிர்ந்த தன் தலையை தொங்கவிட்டது. வாளால் 3 முறை தரையில் அடித்தவாறே உயிர் நீங்கி உணர்ச்சியற்று தரையில் சாய்ந்தது. புலியை கொண்டு வந்தவர்களுக்கு அது இறந்து போனதில் அதிர்ச்சி. ஆனால் அது நோயால் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது என்பதால் மனம் தெளிந்தனர். புலி செய்த புண்ணியத்தால் தான் அது பாபாவின் பாதத்தின் அடியில் தன் ஆவியை விட்டகன்றது. பிறவா பெரும் பேறு புலிக்கும் அருளிய பெருமை பாபாவுக்கும் உண்டு. சாயை பணிந்தால் சாந்தி நிலவும். ஓம் சாந்தி.